அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மலை கிராமங்களுக்கு சாலைகள் அமைக்க வேண்டும் என்றும் 2300 கோடி நிதி எங்கே என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய நெல்லித்துறை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய கிராமங்களுக்கு போதுமான சாலை வசதி இல்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, அந்த நெல்லித்துறை மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் கிராமங்களில் இறப்பு ஏற்பட்டால் கூட இறந்தவர்கள் உடலை டோலி கட்டு தூக்கிச் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது என்று மாரடைப்பால் இறந்து போன ஒருவருடைய உடலை டோலியில் வைத்து தூக்கிச் செல்லக்கூடிய காணொலியை பதிவிட்டு குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த தமிழ்நாடு அரசினுடைய முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தின் மூலமாக 2300 கோடி ரூபாய் நிதி 2022-23 நிதியாண்டிலேயே ஒதுக்கப்பட்டது. அந்த 2300 கோடி ரூபாய் நிதி எங்கே சென்றது? யாரை ஏமாற்றுவதற்காக வெற்று அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது? முதலமைச்சர் சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சாலைகள் எத்தனை என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் மத்திய அரசினுடைய கிராம் சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் மலை கிராமங்களில் சாலைகள் அமைக்க மத்திய அரசு பெருமளவில் நிதி ஒதுக்கியிருந்தது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, ஆனால் தமிழக மலை கிராமங்களிலே இன்னும் சாலைகள் அமைக்கப்படாமல் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக திருப்பூர், கோவை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநகரங்களை சுற்றி இருக்கக்கூடிய மலை கிராமங்களில் கூட சாலைகள் அமைக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இனியும் தாமதிக்காமல் தமிழகம் முழுவதும் சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு உடனடியாக சாலைகள் அமைத்து தர வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார்.